வணக்கம். நாம் இப்போ நிற்கிறது நிஷ்கலங்க் மகாதேவ் டெம்பிள், குஜராத், 200 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் அகமதாபாத். குறிப்பிட்ட நேரம் கடல் உள்வாங்கி கோயிலுக்காக வழிவிடுறது தான் இங்கே வந்து சிறப்பு. இதோட ஐதீகம் எப்படின்னா, பாண்டவர்கள் குருஷேத்திர போர் முடிஞ்சதுக்கு பிறகு கிருஷ்ணருடைய அறிவுரையின்படி இந்த இடத்துக்கு நீங்கள் போய் சிவனை நோக்கி தவம் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் நிறைய பேரை கொண்டிருக்கீங்க, ஸோ இந்த நீங்கள் செஞ்ச பாவம் எல்லாம் இங்கே ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க பாண்டவர்கள் இங்கே ஆளுக்கு ஒரு சிவலிங்கம் வச்சு 5 சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி இங்கே தவம் பண்ணதாகவும், அவங்க ஒரு கருப்பு கொடியும் ஒரு கருப்பு பசுவும் கொண்டு வந்ததாகவும், அந்த தவத்துக்கு பிறகு அந்த கருப்பு பசுவும் கருப்பு கொடியும் வெள்ளையாகினதாகும். அதாவது அவங்க பாவம் ஃபுல்லாகவே போயிட்டதா தான் ஐதீகம். ஸோ இங்கே வர்றவங்களுக்கு அந்த சிவனை தொழுதாச்சுன்னா பாவம் போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி ஸ்லிப் ஆகுது. ஸோ கோயில் பாருங்க, தான் கோயில். யாகசாலை இருக்கு. அதுக்கப்புறமா சின்ன ஒரு கிணறு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதில் இருந்து தான் அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்து இந்த அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்க. சூலம் ஒன்று அழகாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சிவலிங்கத்தோட ஃப்ரெண்ட்லையும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க உட்காந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு அம்மன் சிலை இருக்குது, அப்புறமா ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்குது. பறவைகள் பறந்துக்கிட்டே இருக்குது, அது அழகாக இருந்துச்சு. கடல் தெரியுதுந்தா, இங்கெல்லாம் இந்த தண்ணி இருக்குது. ஆக்சுவலி தண்ணி இருந்திருக்கிற தடம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் டைம், ஒரு 2 o'clock உள்ளாடி தண்ணி அங்கே வர வந்துடும். அது அங்கேருந்து தான் நம்ம இப்போ நடந்து வந்திருக்கிறோம். அங்கே வர தண்ணி வந்துடும். கால் எப்படி நினச்சிக்கும், நம்ம பாவமும் தீரும்ல. இப்போ தீர்ற அளவு தான் பாவம் செஞ்சுருக்கோமா என்னன்னு தெரில. வாவ். அப்படியே நாமளும் அபிஷேகம் பண்ணிடுவோம். எடுத்துட்டோம். நிஷ்கலங்க் மகாதேவ ஜல சாமிக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு. இனி கடல் வர்றதுக்குள்ளால அந்த பக்கம் போயிடலாம். நெத்தியில் பார்த்தீங்களா, வேறு லெவல் பண்ணிட்டாரு. இங்கே கடல் உள்வாங்குற டைம் காலையில் ஒரு 9 மணிலேருந்து 2 மணி வரை தான். ஒரு 8:30க்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ டைம் 12:10 ஆச்சு. தண்ணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபில் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் தான் கோயில். நம்ம வரும்போது இங்கே தண்ணி கிடையாது, இப்போ வந்துடுச்சு. ப்ரூஃப். நம்ம இப்போ வரும்போது தண்ணியில் நடக்கலை, நம்ம ரிட்டர்ன் போகும்போது தண்ணியில் தான் நடந்து போகிறோம். இங்கே தான் கோயில் இருக்குது. நம்ம போயிட்டு வரும்போது தண்ணி ஃபில்லாக தொடங்கியாச்சு. செமையில் அப்படியே ஜாஸ்தி ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வருது தண்ணி. நம்ம அப்படியே கரைக்கு போயிட்டு தண்ணி ஃபில் ஆனதை ஒரு ட்ரோன் ஷாட்டில் காமிப்போம். ஓகே, கிர் பசு, நம்ம இடத்துலலாம் நம்ம கிர் பசுன்னு சொல்லுவோம்ல, அதோட தலையே பாருங்கள், அது பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிர் பசு. இது காளை. ஆக்சுவலி பசுவோட தலையும் இப்படி தான் இருக்குது.
இவங்க வந்து ஆக்சுவலி வரும்போது லேட் ஆயிடுச்சு, அதனால உள்ளே போக முடியல. நம்ம சபரிமலைக்கு போகும்போது குருசாமி இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒருத்தர் வந்து உட்காந்து அவங்கள கைட் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், இங்கே வரும்போது 8:30 வந்துடுங்க. 12:30க்கெல்லாம் தண்ணி உள்ளே வர தொடங்கிடுது. நான் ட்ரோன் ஷாட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணி வந்து வந்துடுச்சு. இப்போது அந்த அந்த காங்கிரீட் இது எதுவுமே தெரில, ஃபுல்லாகிடுச்சு. நிச்சயமாக இங்கே வாங்க, ரொம்ப ஃபீலாக அழகாக இருந்துச்சு. நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा अहं भोजनं नैव भोजं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं